ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் பாரபத்தி மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் பங்கேற்றனர் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, மதுரை மாவட்டம் பாரபத்தியில தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு தொண்டர்களின் ஆரவாரத்தோடும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடும் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை ஓவர்டேக் செய்ததா மதுரை பாரபத்தி மாநாடு என்கிற கேள்வி எழுகின்றது. சரி, இந்த மாநாட்டில் எத்தனை லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்கிற கேள்விக்கான பதிலை நாம் பெற்றால் விக்கிரவாண்டி மாநாட்டை ஓவர்டேக் செய்ததா என்ற கேள்விக்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும். மதுரை பாரபத்தியில தற்போது 2வது மாநில மாநாடு நடந்தது இல்லைங்களா? இங்க மாநாட்டு மேடையினுடைய நீளம் மட்டுமே 200 அடிங்க, அகலம் 60 அடி. மாநாட்டு மேடையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் 500 பேருக்கும் மேல அமர்ந்திருந்தார்கள். ஏற்கனவே இது சொல்லப்பட்டதுதான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ரேம்ப் வாக் போனார் இல்லையா? அதாவது தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் தடுப்புகளை மீறி கிரீஸ்லாம் கூட தடவினாங்க. ஆனாலும் அதையெல்லாம் மீறி அந்த ரேம்ப் வாக்ல விஜயை காண வேண்டும் என்கிற ஒரு உற்சாக மிகுதியில் நிறைய பேர் குறுக்கல வந்தாங்க. பவுன்சர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காட்சிகளை நாம பார்த்தோம். இந்த ரேம்ப் வாக் பாதை மட்டுமே 820 அடி. இந்த மாநாட்டு திடல மொத்தம் எவ்வளவு பேர் அமர்ந்திருந்தார்கள் தெரியுமா? இந்த மாநாட்டு திடல் மட்டுமே 200 ஏக்கர், மொத்தம் 506 ஏக்கர் பரப்பளவுல இந்த மாநாட்டுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதுல 300 ஏக்கருக்கும் மேல 3 வெவ்வேறு இடங்கள்ல பார்க்கிங் மட்டும்தான், வாகனங்களுக்கான பார்க்கிங். பாரபத்தியில மாநாடு நடந்த இந்த திடல் 200 ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இது 87 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்டதுங்க. இதுல இந்த மாநாட்டு திடல்ல 110 அடி நீளம் 100 அடி அகலம் கொண்ட ஒவ்வொரு சதுரமாக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு சதுரம் என்பது 11,000 சதுர அடி. அந்த ரேம்பாக்கினுடைய அந்த பாதையின் வலதுபுறமும் இடதுபுறமும் மொத்தம் 30 சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. அங்குதான் பார்வையாளர்களுக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒரு சதுரத்தில் 2,500 பேர் அமர்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன, அதாவது இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. அந்த வகையில் 60 × 2,500 பேர் நம்ம பார்க்கும்போது மொத்தம் 1,50,000 இருக்கைகள் அங்கு போடப்பட்டிருந்தன. காலை 10-11 மணிக்கே தொண்டர்கள் சாரை சாரியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிகாலை முதலே வர தொடங்கிவிட்டார்கள். அதனால 75% வரைக்கும் இந்த 1,50,000 இருக்கைகள்ல 75%க்கும் மேலான இருக்கைகள் காலை 11 மணிக்கே நிரம்பி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல 40% பேர் அதிகம்னு வச்சுக்கலாங்க. எதனால அதிகம் அப்படின்னா, இந்த இருக்கைகள் போடப்பட்டிருந்தது இல்லையா, அந்த இருக்கைகளை தாண்டியும் தொண்டர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அந்த ஒவ்வொரு சதுரத்திலையும். அதில் 40% பேர் அதிகம்னு நம்ம வச்சுக்கிட்டா 1000 பேருங்க. அந்த 40% 1000 பேர் என்னும்போது ஒரு சதுரத்திற்கு இன்னொரு 1000 பேர் கூடுதலாக ஒவ்வொரு சதுரத்திலையும் நின்று கொண்டிருந்தார்கள் வச்சுக்கிட்டா மொத்தம் 3,500 பேர் ஒரு சதுரத்திற்கு கணக்கு வருகிறது. அந்த வகையில் 60 சதுரத்திற்கு 3,500 பேர் வீதம் மொத்தம் 2,10,000 பேர், அதாவது 1,50,000 லட்சம் இருக்கைகள் ஆனது போடப்பட்டிருந்தன. ஆனால் இருக்கைகள் நிரம்பி வழிந்து இடமில்லாமல் நின்றிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக 2,10,000 பேர் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டில் டைனமிக் நம்பர்ஸ்னு வல்லுநர்கள் ஒரு டேர்மை சொல்றாங்க. இந்த டைனமிக் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது மொத்தம், அதாவது ஒட்டுமொத்தத்தில் ஒரு 30% பேர் எப்பவுமே மாநாட்டு திடலுக்கு உள்ளேயும் இருக்க மாட்டாங்க, வெளியேவும் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒரு ரோமிங், அதாவது நகரும் கூட்டமாக இருப்பார்கள்னு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 2,10,000 பேர்ல ஒரு 30% பேர் இந்த டைனமிக் நம்பர்ஸ் நகரம் கூட்டம்னு வச்சுக்கிட்டா ஒரு 63,000 பேர் வருகிறது. ஒட்டு மொத்தத்தில் 2,73,000 பேர் வருகிறது. இந்த இடத்துல கணக்கிட சிக்கலான பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க. அதாவது இருக்கைகளுக்கு வெளியே இருந்தவர்கள், இப்போ மாநாட்டு திடலுக்குள்ள தான் நம்ம முன்னால் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாநாட்டு திடல்ல அந்த இருக்கைகளுக்கு வெளியே நின்றிருந்தவர்கள் எத்தனை பேர் என்பது துல்லியமாக நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கைகள் எல்லாமே நிரம்பிவிட்டன. சாலையோரம் எவ்வளவு வாகனங்கள் நின்றிருந்தன, அந்த வாகனங்கள் இல்லாமல் சாலையோரம் எவ்வளவு பேர் நின்றிருந்தார்கள், வாகனங்களில் எத்தனை பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 2 கிலோமீட்டர் தூரம், அதாவது எலியார்பத்தி சுங்கச்சாவடியிலிருந்து மாநாடு நடந்த அந்த திடல் இருக்கு இல்லைங்களா, 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் தொலைவிலையுமே மாநாடு நடந்து கொண்டிருந்த போதிலும் கூட ஆங்காங்கே அப்படியே வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன அப்படின்னு நமக்கு களத்தில் இருந்த செய்தியாளர்கள் தெரிவித்தாங்க.
ஒட்டுமொத்தமாங்க இந்த மூணுத்தையும் சேர்த்தாலும் ஒரு 50% பேர் மாநாட்டு திடலுக்கு உள்ள எவ்வளவு பேர் இருந்தார்களோ அந்த கவுண்ட்ல இன்னும் ஒரு 50% பேர் நம்ம வச்சுக்கிட்டா 1,36,500 பேர் வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாரபத்தியில் நடந்தது இல்லையா, திடலுக்குள்ள 2,73,000 பேர்னு கணக்கு வச்சுக்கிட்டா திடலுக்கு வெளியே சரி பாதிக்கு பாதி 50% பேர்னா 1,36,500 பேர். ஆக மொத்தத்தில் 4,09,500 பேர். இந்த எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது துல்லியமான எண்ணிக்கை கிடையாதுங்க, தோராயமான ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். ஆனாலும் கூட குறைந்தபட்சம் என்பதை இந்த எண்ணிக்கை உறுதி செய்கிறது. அதாவது 4 லட்சத்துக்கும் மேலே 5 லட்சம் வரையில் கூட செல்லலாம் என்று இது கணிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா, முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தணும், அப்போ க்ரௌட் ரொம்ப நிறைய வந்தது. அந்த மாநாட்டுக்கு மற்ற கட்சிகளை என்ன தெரியுமா சொன்னாங்க, வட மாவட்டத்தில் நீங்கள் மாநாட்டை நடத்தி இப்படி ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டீங்க, முடிஞ்சால் தென் மாவட்டத்தில் நடத்துங்க, தென் மாவட்டத்தில் உங்களுக்கு கூட்டம் வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கேற்றார் போல மதுரை எல்லா அரசியல் கட்சிகளுமே குறிவைக்கக்கூடிய மதுரையில் மாநாடு நடத்தியிருக்கிறோம், இந்த கூட்டத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே இது பற்றி அந்த கூட்டத்தில் பேசினாரு. அந்த காட்சியில் நம்ம பார்த்துடலாம். சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது, தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா என்றார்கள். நான் திருப்பி கேட்டேன், தம்பிகளா வருவது யாரு தெரியுமா? வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான். வேறு எந்த தலைவருக்கும் 3 நாட்கள் முன்பே குடும்பமாய் கூட்டம் வராது. தலைவா உங்களுக்கு மட்டும்தான் வரும். திருச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு பல்வேறு தென் மாவட்டங்கள்ல இருந்து அந்த மாநாடு நடந்த பாரபத்தியை அடைய 3 பிரதான சுங்கச்சாவடிகள் இருக்குங்க. இந்த 3 சுங்கச்சாவடிகளில் மட்டும் 1,30,000 வாகனங்கள் கடந்து சென்றதா ஒரு கணக்கீடு இருக்குங்க. அந்த வகையில் பார்க்கும் போதும் இந்த எண்ணிக்கை இதைவிட இன்னும் கூடலாம்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடந்தது இல்லையா, அந்த மாநாடு நடந்த 27ஆம் தேதி என்பது ஞாயிற்றுக்கிழமை, அதனால் விடுமுறை தினம் என்பது இது போன்ற ஒரு மாநாட்டுக்கு கூட்டம் அதிகம் பேர் வருவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் இந்த முறை மாநாடு நடந்தது வார நாளான வியாழக்கிழமை. அப்படி இருந்த போதிலும் கூட இப்படி ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் தன்னெழுச்சியோடும் வந்திருந்த இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, முதியோர்கள் வர வேண்டாம், பெண்கள் அதுவும் கை குழந்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த காரணத்தால் இந்த முறை இவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டிற்கு வர வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, முதல் முறை விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு வந்தார்கள் இல்லையா, அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மாநாட்டிற்கு வந்திருப்பார்களா என்பது சந்தேகம். 2 காரணங்கள்ங்க. ஏற்கனவே அவங்க அப்படி ஒரு மாநாட்டை பார்த்துட்டாங்க, பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை. 2வது காரணம், விக்கிரவாண்டியில் நம்ம பார்த்தோம், மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலின் காரணமாக விக்கிரவாண்டியிலிருந்து அவரவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு கிளம்பவே மறுநாள் அதிகாலை கூட ஆகிவிட்டது. அந்த ஒரு கசப்பான அனுபவமும் இந்த மாநாட்டிற்கு நிறைய பேர், அதாவது ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு வந்தவர்கள் இங்கே வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இது ஒரு வகையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ப்ளஸ் தான். எதனால் அப்படின்னா, எல்லோருமே முதல் முறை தான் வந்தார்கள்னு சொல்லும்போது அந்த மாநாட்டிற்கு ஒரு 5 லட்சம் பேர் மேலே அப்படின்னும் போது இந்த மாநாட்டுக்கும் ஏறக்குறைய ஒரு 4லிருந்து 5 லட்சம் தொண்டர்கள் வரை வந்திருக்கிறார்கள். அதுவும் வார நாளான வியாழக்கிழமை வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மிகப்பெரிய ஒரு பலமாகவே பார்க்கப்படுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.